ஐப்பசி அன்னாபிஷேகம் 2024 நவம்பர் 14ஆம் தேதியா நவம்பர் 15ஆம் தேதியா குழப்பத்தில் இருக்கும் பக்தர்கள். ஐப்பசி மாதத்தில் மகாகந்தஷ்டிக்கு பிறகு பக்தர்கள் அனைவராலும் ஆர்வமாக எதிர்பார்க்கப்படும் நாள் பிளர்ணமி. இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவ பெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். ஐப்பசி அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பிளர்ணமியில் நடத்தப்படும். ஆனால் இந்த ஆண்டு ஐப்பசி மாதத்தில் பிளர்ணமிக்கு முந்தைய நாளான நவம்பர் 14ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் வரும் பிளர்ணமி என்பது சிவ பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். இந்த நாளில் சிவ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படும். வழக்கமாக மற்ற நாட்களில் 16 வகையான பொருட்களால் சிவ பெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும். இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரும் பிளர்ணமி தினத்தில் மட்டும் அந்த நாளில் வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதற்குரிய பொருளை பிரதான பொருளாக கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். இந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதாகும். இதனால் தான் பிளர்ணமி நாட்களில் நடைபெறும் சிவ அபிஷேகங்களுக்கு அதிகமானவர்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள். இதன்படி ஐப்பசி மாத பிளர்ணமி என்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும். அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய பொருள் அன்னம். அதேபோல் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்க பெற்று முழு ஒளி ஆற்றல்களையும் வெளிவிடக்கூடிய நாள் ஐப்பசி பிளர்ணமி என சொல்லப்படுகிறது. நவகிரகங்களில் ஒருவரான சந்திரனுக்குரிய தானியம் அரிசி ஆகும். இதனால் இந்த நாளில் சிவ பெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சபாபதிக்கு தினந்தோறும் அன்னாபிஷேகம் நடைபெறும் என்றாலும் மற்ற கோவில்களில் இருக்கும் சிவனுக்கு வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பசி பிளர்ணமி அன்று மட்டுமே அன்னாபிஷேகம் நடத்தப்படும். ஐப்பசி பிளர்ணமியில் தான் சிவ பெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். இந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி தான் ஐப்பசி மாதத்தின் நிறைவு நாளில் பிளர்ணமி திதி வருகிறது. ஆனால் நவம்பர் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் அன்னாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அன்னாபிஷேகம் நவம்பர் 14ஆம் தேதியா அல்லது நவம்பர் 15ஆம் தேதியா என்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 3:53 மணிக்கு தான் பிளர்ணமி திதி துவங்குகிறது. நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 3:42 மணி வரை பிளர்ணமி திதி உள்ளது. அதே சமயம் அஸ்வினி நட்சத்திரமானது நவம்பர் 14ஆம் தேதி அதிகாலை நள்ளிரவு 1:52 மணி துவங்கி நவம்பர் 15ஆம் தேதி நள்ளிரவு 12:12 வரை உள்ளது. எந்த நாளில் அன்னாபிஷேகம் நடத்த வேண்டும்? எந்த நாளில் அன்னாபிஷேகம் நடத்த வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு திருவண்ணாமலையில் நவம்பர் 14ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது. பிளர்ணமி திதியை அடிப்படையாக கொண்ட கோவில்களில் நவம்பர் 15ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்படும். பெரும்பாலான கோவில்களில் உச்சிகால வேளையிலும் சில கோவில்களில் மாலை நேரத்திலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படும். அதனால் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்பவர்கள் நவம்பர் 14ஆம் தேதியும் கோவில்களில் நவம்பர் 15ஆம் தேதியும் அன்னாபிஷேகம் செய்து ஈசனை வழிபடலாம். உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் எந்த நாளில் அன்னாபிஷேகம் நடத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த அன்னாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தும் சிவனின் அருளை பெறலாம்.